ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த இடத்த வந்து முன்னாடி நான் வேலி போட்டு கோழி வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து மரம் நட்டு வளர்த்துட்டு இருந்தேன். கொய்யா மரம், எலுமிச்சை, மகோகனி இதெல்லாம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கோழி பண்ணை அந்த வலையெல்லாம் எடுத்துகிட்டு ஓட்டிட்டு தேக்கு கண்ணெல்லாம் வச்சுருந்தேன். திரும்பவும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து இருக்கிற இடத்துல வந்து சரி கண்ணுங்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுறப்போ பக்கத்துலேயும் வந்து தண்ணி வீணாக போச்சு. சரி இந்த இடத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து தக்காளி செடி, கத்திரிக்காய், அப்புறம் சுரக்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நட்டு வச்சுருந்தேன். இது போக நம்ம தோட்டத்தில் வந்து முருங்கை மரம்லாம் இருக்குது. முறையாக வந்து தக்காளி பயிர் பண்ணி இப்போது முதல் அறுவடை பண்ண போகிறேன். அறுவடை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த காயை வந்து இன்றைக்கி நம்ம ரோட்டில் வச்சு வியாபாரம் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தக்காளி 1-2 தாங்க பழுத்திருக்கு. ஏன்னா முதல் அறுவடைன்றதுனால தக்காளி வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் பழுத்திருக்கு. அதை ஒன்று பறித்து போட்டுட்ருக்கேன். வெயிலடி வந்து நிறைய இருக்குது. நீங்கள் பாருங்கள், வெயிலடி நிறைய இருக்குது. இருந்தாலும் பார்க்குறதுக்கு தக்காளி ரொம்ப அழகாக இருக்குங்க. சீக்கிரமாக பறிப்போம், டைம் ஆச்சு. ஏன்னா ஈவினிங்குள்ளே போட்டோம்னா தான் வந்து வீட்டுக்கு போகிறவங்க தக்காளி வாங்கிட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும். நிறைய தக்காளி வந்து அழுகி போயிட்டுருக்குங்க. இந்த டைம் மருந்தே அடிக்கல, நான் சுத்தமாக எந்த மருந்துமே அடிக்கல. இயற்கை பூச்சி வெரைட்டி கூட எதுவுமே பண்ணல. அப்படியே நட்டு அப்படியே தண்ணி மட்டும்தான் பாய்ச்சி வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நிறைய பிடிச்சிருக்கு. ஆனால் இன்னும் பழுக்க ஆரம்பிக்கல. இனிமேல் தான் பழுக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தக்காளி வந்து குச்சி நட்டு மேலே தூக்கி சணல் போட்டு கட்டி உள்ளானது. ஆனால் கட்டி விட முடியல, வேலை சரியாக இருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல. அதனால் கீழே விட்டதுனால மண்ணில் உட்காந்து நிறைய வந்து ஒரு சிலது அழுகி போச்சு. இங்கே பாருங்கள், அழுகல் ஒரு பக்கம் அப்படியே கீழே மண்ணில் உட்காந்தது அழுகி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து வெயில் வந்து பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வெள்ளையாக அந்த வெயில் அடி வேறு இருக்குது. அதனாலே நாங்கள் என்ன பண்ணோம், சரி மண்ணில் உட்கார்ற தக்காளி அழுகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறுவடைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா தான் தண்ணி கட்டுறது. ஏன்னா தண்ணி கட்டிக்கிட்டே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே உட்காந்து தக்காளி ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அது அப்படியே அழுகிடும், வீணாக போயிடும் தக்காளி. அதனால் பழம் பறிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தண்ணி கட்டுறதா அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா தான் கீழே இங்கே உட்கார்ற தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக கிடைக்கும். ஒரு வழியாக தக்காளி எல்லாம் பிரித்து வச்சுங்க. மொத்தமாக வந்து ஒரு ஊரான கூட தக்காளி ஆச்சு. இதை கொண்டு போய் சேல் பண்ண வேண்டியதுதான். இன்றைக்கி எப்படி இது வியாபாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. தக்காளியெல்லாம் எடுத்து அடுக்காக வைக்கலாம். 3 கிலோ 50 ரூபா தான் சேல் பண்ண போகிறேன். யார் முதல்ல வாங்க போகிறாங்கன்னு தெரியல. தக்காளி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சேல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னென்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. தக்காளி பார்த்துட்டு விலை கேட்குறவங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு மணி நேரம் வியாபாரமே இல்லைங்க. தக்காளி போட்டதுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தக்காளி தான், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த தக்காளியை வந்து வாங்குறவங்க எப்படி பொறிக்க வாங்குறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அப்புறம் இவங்க வந்து ஒரு பெரிய பை எடுத்துகிட்டு இதில் 3 கிலோ பிடிக்குமான்னு வேறு கேட்பாங்க. அது செம்ம காமெடியாக இருந்தது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தக்காளி எல்லாம் கடைசியாக வந்து எடுத்து போட்டுட்டு வந்து எடை போட சொல்ல 3 கிலோ வரலைங்க. அப்போ வந்து 3 கிலோ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சந்தோஷப்பட்டாங்க பாருங்கள். அது எப்படி இருந்தது நீங்களே பாருங்கள். எனக்கு ஒரு கவர் அவங்களுக்கு சரிங்க.
எனக்கு இதில் கூட எனக்கு பிடிக்காது 3 கிலோ. ஏன் பிடிக்கும்? தாராளமாக பிடிக்கும். சரி இந்த இதில் போட்டுக்கலாம். போடுங்க, நீங்கள் பொறுக்கி போடுங்க. பழுக்குமா நல்லா? அடி சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெயில் அடிதாங்க. பானிபூரி இருக்குங்களா? ஆ மருந்தே அடிக்கலக்கா சுத்தமாக. இதுக்கு மருந்து அடிக்காதனால அந்த மாதிரி மருந்து அடிச்சிருந்தா நிறைய டேமேஜ், கொல்லிலே நிறைய வீணா. ஏன் நீங்கள் மருந்து அடிக்காத விட்டுட்டேன், மருந்து அடிக்கவே இல்லை அந்த டைம். ஏன்னா மருந்து இல்லாத பொருள் எது இருக்குது? எல்லாத்துக்கும் மருந்து அடிச்சாங்க. மருந்து இருக்குது தான். இன்னும் தக்காளியில் சொத்தையே வராது. கரெக்டாக பூ வைக்கிற நேரத்தில், பிஞ்சு வைக்கிற நேரத்தில் அடிச்சிட்டோம்னா சொத்தையே இருக்காது. எதில் எடை போடுறீங்களா? எடுங்க, ஒரு 4 தக்காளி எடுங்க. கம்மியாக இருக்குதா? அதுதான் போடு. 1 2 இருந்தால் அது போய் போட என்ன பண்ணுறது? அப்படியே வச்சிருவா. அப்படியே வச்சுருக்கோம். நீங்கள் பொறுப்பு. சரி போச்சு. பாவக்காய் நீங்கள் வச்சில்லையா? இல்லை, அந்த பக்கம் விற்கிறாங்க, கட்டில் போட்டிருக்காங்க பாருங்க, அங்கே கிடைக்காம. இந்தாண்ணா 2 பேருக்கு சேர்த்து எடுத்துக்கோ. வாங்க, நான் போய் பாவக்காய் வாங்கிட்டு வரேன். பாவக்காய் வாங்கும்போது கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். வேணும். இதுதாங்க தோட்டத்துக்காரங்களுக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேட்டாங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. தோட்டத்தில் விளைஞ்சதுன்னு அவங்களே எக்ஸ்ட்ராவே எடுத்து போடுவாங்க. எக்ஸ்ட்ரா தான் நம்மள எடை போடுவோமே, இருந்தாலுமே அவங்களுக்கு தனியாக எடுத்து கொடுத்தா தான் அது மன திருப்தியாக இருக்கும். இதில் 1 2 எடுத்து போடுற சொத்தக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிப்போம். நல்லா இருக்கிறதுக்கு சேல் பண்ணிவிடுவோங்க. வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ தான் ஒரு 2 வியாபாரம் நடந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் சேல் ஆகிடும்னு நினைக்கிறேன். விலை எவ்வளோன்னு கேட்டது தாங்க நேரம். டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டே இருந்துட்டாங்க இவங்க தான். போதும் பார்த்தோம். மூணு கிலோ 50 ரூபாண்ணா. விலை கேட்டுட்டு வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சு அப்புறமா ரொம்ப நேரம் கழித்து இறங்கி ஒரு 3 கிலோ தக்காளி வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு கிட்ட வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரே ஆள் இவர் தாங்க. நாட்டுத்தக்காளி இந்த மாதிரி நாட்டுத்தக்காளியா? நாட்டுத்தக்காளி தானா? இது சாரதி ரகம். இது பொறிக்க எடுத்துக்கலாமா? பொறிக்க எடுங்க, உங்கள் இஷ்டம் தான். பார்த்துமா இது சூப்பராக இருக்குண்ணா படம். இது நீங்கள்
நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சாப்பிட்டு பாருங்கள் ஏன்னா ஒரு படம் எடுத்து. புளிப்பாக இருந்தால் சரி. ஆமாம், சாப்பிட்டு பாருங்கள், புளிப்பாக தான் இருக்கும். தக்காளி அந்த B1 B2 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தக்காளிலாம் மேலே பார்த்தீங்கன்னா தோல் வந்து அப்படியே ரஃப்பாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கும். இது எங்களுக்கு தான், நான் வாங்கிலாம் வியாபாரம் அதுலேருந்து பெருசு தான். தக்காளி தேடி தேடி எடுத்துக்கிட்டே இருக்காருங்க. ஒரு தக்காளி நானும் எடுத்து கொடுப்பேன். அந்த தக்காளி அவர் என்ன பண்ணுறாருன்னு நீங்களே பாருங்க. நல்லா இருக்கும். கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போடுறாருங்க. நம்ப மாட்டார் போல இது. வீட்டில் சமையல் செய்கிறப்பெல்லாம் திட்டுவாங்க. அதெல்லாம் நல்லதாக வாங்கிட்டு வந்தீங்களா காசு கொடுத்து. இதுக்கு முன்னாடி ஒரு 2 லேடிஸ் வாங்கியிருப்பாங்க. டக்கு டக்குன்னு வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. இவர் தாங்க ரொம்ப நேரம் பெருக்குனது தக்காளியே. நல்லா இருக்கிற தக்காளியே தேடி தேடி பெருக்கிறாருங்க. இவ்வளோதான் வந்ததா அன்றைக்கி? இவ்வளோதான், ஒரே அண்ணன் கூட தான் வந்துச்சு காய் மொத்தமே. பெருகி எவ்வளோ வருது? 2,410 கிராம் கம்மியாக இருக்குது. பெருங்க ஒரு 4 தக்காளி போட சரியாக போட. நல்லா இருக்கிற தக்காளிலே இப்படி பார்த்து கிடக்குறீங்க. நீங்கள் வேறு போடுறேன் அதான் சொல்கிறேன். நான் வீட்டில் வாங்கி போயிட்டு அப்புறம் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எடுங்க, இன்னும் ஒரு 2 தக்காளி எடுங்க. நான் போகிறேன். ஆனால் நீங்கள் இன்னும் 2 எடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஓகே. இந்த 50 ரூபா வாங்குறதுக்கு இவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குங்க. தக்காளி எல்லாம் மனுஷன் ஃபுல்லாத்தையும் கலசி விட்டாரு, கட்டில் கால் ஃபுல்லாக. தக்காளி கொஞ்சம் தான் இருக்குது, வியாபாரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வந்தால் இன்னும் ஒரு 2 கிலோ வரும், அவ்வளோதான். வியாபாரம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.